இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியன் பேங்க்கோட டெபிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பழைய யூஸராக இருக்கீங்க, இந்தியன் பேங்க்கில் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, உங்கள் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து இன்டர்நெட் பேங்கிங் இல்லை வந்து மொபைல் பேங்கிங் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன்லேயே போயிட்டு நம்ம டெபிட் கார்டு ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்க முடியும். ஐ மீன் வந்து மொபைல் பேங்கிங் மூலமாகவும் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும். ஏன்னா ஆல்ரெடி உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் அதில் நீங்கள் வந்து கொடுத்து தான் லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அது எதுவுமே இல்லை, புதுசாக இப்போ தான் நீங்கள் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு இது வந்து மஸ்ட்டு நீங்கள் இந்தியன் பேங்க்கில் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வந்து இப்போ அனுப்ப மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் பேங்க்கில் இப்போ வந்து சர்வீஸ் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. அப்படி தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா நான் 1 மந்த்துக்கு முன்னாடி இந்தியன் பேங்க்கில் ஏடிஎம் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். எனக்கு இன்னுமே வந்து வீட்டுக்கு வரல. என்ன ரீசன்னா அவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணி மெயில் வந்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து கொரியர் பண்ணணும். அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா ஃபார்மையும் கொரியர் பண்ணணும். இல்லை அவங்க சைட்லேருந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு டெபிட் கார்டு வந்து ரெக்வெஸ்ட் வந்து அவங்க சைட்லேருந்து வந்து ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கான டைம் வந்து இருக்கிறதில்ல. ஏன்னா இந்தியன் பேங்க்ன்றது கவர்மெண்ட் பேங்க்கு. ஸோ அதிகப்படியான மக்கள் வந்து அந்த பேங்க்கில் எப்பயுமே பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ இந்த காரணங்களால தான் உங்களுக்கு இந்தியன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டு வந்து வராது. அந்த மாதிரி டைமில் நீங்களே வந்து உங்களுடைய ஃபோனில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்க் ஏடிஎம் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம் ஃபார்ம்னு ஃபஸ்ட்லேயே வரும். இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள், ஏடிஎம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்னு இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, டெபிட் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு கேட்கும். ஜஸ்ட் நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தோடனே உங்களுடைய பிடிஎஃப்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பிடிஎஃப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ட்ரைவ்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் இந்தியன் பேங்க் டெபிட் கார்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிரான்ச் வந்து இங்கே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்நெட் சென்டரில், அதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 10 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து அவங்களே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. இல்லை வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் கேட்டாலே சரி, அவங்களே வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் வந்து டேட்டு, இதில் வந்து பிரான்ச் வந்து போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டில் உள்ள காலமில் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோடனே அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் யாராவது முடியாமல் இருக்காங்க, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் பேங்க்கில் போய் அப்ளை பண்ணணும்னு இல்லை. இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் மேனுவலாக உங்கள் ஏரியாவில் உள்ள ஏதாவது ஒரு இன்டர்நெட் சென்டரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சிக்னேச்சர் வாங்கிட்டாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் கேட்கும். சரிங்களா? இதில் வந்து நேம் வந்து எழுதிக்கோங்க. அக்கௌண்ட் டைப்பு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டான்றதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி போட்டுக்கலாம். மெயில் ஐடி இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்கள் இந்தியன் பேங்க்கில் கொடுத்த நேம் வந்து உங்கள் பேங்க்கோட நேம் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஐ மீன் அக்கௌண்ட் நேம் வந்து போட்டுக்கோங்க, அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 இடத்துல வந்து சின்ன சின்னதாக டேஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே ரைட் சைடில் பாருங்கள். இந்த 3 இடத்துலையும் நீங்கள் வந்து சிக்னேச்சர் பண்ணணும். ஐ மீன் வந்து சைன் பண்ணணும், கையெழுத்து போடணும். ஸோ இந்த மாதிரி 3 இடத்துலையும் உங்களுடைய ரியல் சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் போதும். இதில் வந்து 2 பேஜ் இருக்கும். கீழே பாருங்கள், இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் தேவையில்ல. நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போதே ஃபஸ்ட்டு பக்கம் மட்டும் எனக்கு பிரிண்ட் போதும்னு சொல்லிவிடுங்க. சரிங்களா? இல்லைனா இதுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க ப்ரௌசிங் சென்டரில். ஸோ அதனால் ஒரு பக்கம் மட்டும் போதும், 2 பக்கம் வந்து தேவையில்லை. காசு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து ஃபஸ்ட் பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் யார் வேணாலும் வந்து கொடுக்கலாம். ஏன்னா சிக்னேச்சர்ன்றது அக்கௌண்ட் ஹோல்டர் தான் வந்து போட்டிருப்பாங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் சிக்னேச்சர் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து டெபிட் கார்டே வந்து அங்கே இஷ்யூ ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த பார்ட்டி அக்கௌண்ட் ஹோல்டர் தான் வந்து கொடுக்கணும். இன்னும் சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. யார் அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்கள வந்து கொடுக்க சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படிலாம் வந்து பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரீசன் வந்து சொல்லுங்கள், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவை சிக்னேச்சர் தான். சிக்னேச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு வந்து இஷ்யூ ஆகிடும் பேங்க்லேருந்து. சரிங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏடிஎம் கார்டு இருக்குது, மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் இருக்குன்னா நீங்களே வந்து ஆன்லைனில் ஈஸியாக ரெக்வெஸ்ட் கொடுத்துக்க முடியும். உங்கள்கிட்ட வந்து ஏடிஎம் கார்டே இல்லை, புது அக்கௌண்ட்டு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு எத்தனை வாட்டி அப்ளை பண்ணாலும் வரமாட்டுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு மஸ்ட்டு வந்து எனக்கு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரான்ச் மேனேஜரை போய் பார்த்து டேரெக்டாக போயிட்டு மேனேஜர் கையிலே போயிட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் டெபிட் கார்டு வந்து என்ன மாதிரியான டெபிட் கார்டு வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், டொமஸ்டிக் டெபிட் கார்டுன்னு இருக்குது, கார்டு டைப் ரெக்யூர்டுன்னு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச கார்டை நீங்களே வந்து இங்கே வந்து டிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிக் இருக்குல்ல, இந்த டிக் மார்க் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல டிக் மட்டும் போட்டு விட்ருங்க அப்ளிகேஷனில். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்டர்நேஷ்னல் கார்டெலாம் இருக்குது. மாஸ்டர் இன்டர்நேஷ்னல் கார்டு, விசா குளோபல் கார்டு, ரூபே இன்டர்நேஷ்னல் கார்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து லிமிட்டேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து ஆகும். ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ரூபே பிளாட்டினம் கார்டு. இது வந்து நார்மலாக நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பண்ணலை, நீங்கள் வந்து ஃபார்மராக இருக்கீங்க அப்படின்னா
இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ரூபே பிளாட்டினம் கார்டு வந்து இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிக அளவில் டெபாசிட் கேஷ் வித்ட்ரால்ஸ் வந்து அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த மாதிரி மாஸ்டர் டொமஸ்டிக் கார்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? மாஸ்டர் இன்டர்நேஷ்னல் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சார்ஜஸ் வந்து அதிகம் கம்மி வந்து ஆகும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டில் உள்ள கார்டுக்கு வந்து ₹300 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்டர் இன்டர்நேஷ்னல் கார்டு இதுக்கெலாம் வந்து 1900 அந்த மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்களே வந்து உங்களோட இந்தியன் பேங்க்கோட டெபிட் கார்டு வந்து பேங்க்கில் கொடுத்து ஈஸியாக உங்களுடைய ஹோம் அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.